டே சிண்டு, என்னடா இது? ஜாலியாக சனி ஞாயிறு விளையாடலான்னு பார்த்து வந்தா நீ இப்படி காலை உடச்சிட்டு படுத்துட்டு இருக்க. இப்போ நம்ம எப்படிடா எந்திரிச்சு விளையாடுறது? டே சிண்டு, இந்த ராகுல் பேச்சை கேட்டு எங்கேயாவது எந்திரிச்சு விளையாடிடாத. டாக்டர் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கல? நீ எந்திரிக்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்கடா. எந்திரிச்சினா கால் செட் ஆகாது. சிண்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத சிண்டு. உனக்கு ஏதாவது பசிக்குதுனால எங்கேயாவது போகணுனால என்ன கூப்பிடு. நான் உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? அதனால நீ எந்திரிக்கவே தேவை இருக்காது. ஆனால் நாளைக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட் வேறு சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குல்ல? பண்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்கூல் ப்ராஜெக்டில் ஃபைனலாக கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும். பண்டி வா, பண்டி பண்ணலாம். பண்டி அண்ட் நான்சி, உங்களுக்கு தெரியுமா, நான் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் போய் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். நீங்களும் உங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி எந்த ப்ராஜெக்ட் சூப்பரா இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். நான்சி, நம்ம 4 பேத்துக்கும் சேர்ந்து தனியா ஒரு ஆர்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான்சி, இந்த டைம் கண்டிப்பா சயின்ஸ் ப்ராஜெக்ட்லயும் ஆர்ட் ப்ராஜெக்ட்லயும் நம்ம டீம் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போகுது. நீ வேணா பாரு. பண்டி அண்ணா, எனக்கு கூட கொஞ்சம் பெண்டிங் ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்குண்ணா. முடிக்கலைன்னா மேம் திட்டுவாங்கண்ணா. என்னடா ஹோம்ஒர்க் அது இதுன்னு காதல விழுந்துச்சு? டே சிண்டு, இங்கே பாரு, நீ ஒரு வாரத்துக்கு ஸ்கூலுக்கெல்லாம் எதுவும் போக வேண்டாம், புரியுதா? ஸ்கூலுக்கு போனேன்னா கால் இதாகிடும்டா. டே பண்டி, அவங்க ஸ்கூல் மேம் கிட்ட நீயே சொல்லிடு, அவனுக்கு இந்த மாதிரி கால் ஆகிருக்கு, அவன் ஸ்கூலுக்கு வரக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிடு, புரியுதா? நான் போய் சமையலை பார்க்குறேன். கைஸ், நம்ம 4 பேத்துக்கு சேர்ந்து தனியா ஒரு ஆர்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை பண்றதுக்காக நான் ஸ்பெஷலா சில ஆர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. என்ன இல்லை, இதே பார்க்கறதுக்கு ஏதோ பயங்கர பெரிய யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் மாதிரி இருக்கு. 42 பீசஸ்னு போட்டிருக்கு. சூப்பரா இருக்கு. இதுதான் நம்ம ஆர்ட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போறோமா? எஸ் நான்சி, அது ஒரு பென்சில் பாக்ஸ் மாதிரி தான். ஆனா ஆர்ட் பென்சில் பாக்ஸ். நீ ஓபன் பண்ணி பாரு, உள்ள நிறைய ஆர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே பென்சில் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அட ஆமா, உள்ள என்னது இது? கலர் பென்சில், கிரையான்ஸ் இருக்கு, ஸ்கெட்ச் இருக்கு, வாட்டர் கலர்ஸ் கூட இருக்கு. சூப்பரா இருக்குப்பா, யூனிகார்ன் டிசைன்ல. இரு இந்த கிரையான்ஸ் எடுத்து இந்த பக்கம் வச்சிடலாம். இந்த குட்டி பிரஷ் கூட இருக்கு. கரெக்டா இருக்கும்பா வாட்டர் கலர்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு. எரேசர் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் என்னது இது? நான்சி, அது ஆயில் பேஸ்டல்ஸ் நான்சி. அது மட்டும் இல்ல, இங்க பாரு, நமக்கு எப்பவுமே அடிக்கடி க்ளூ தேவைப்படும்ல, அதை கூட இதுல கொடுத்துருக்காங்கப்பா. க்ளூ சப்போஸ் தீந்துருச்சுன்னா இதுலயே கூட ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். சூப்பரா இருக்கு லில்லி. ஆயில் பேஸ்டல்ஸ் இருக்கு, கிரையான்ஸ் இருக்கு, ஸ்கெட்சஸ் இருக்கு, வாட்டர் கலர்ஸ் இருக்கு. நம்ம ஆர்ட் ப்ராஜெக்ட்க்கு இது கரெக்டா இருக்கும். எரேசர், ஷார்ப்னர் கூட இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. ஒன்னே ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா லில்லி, எனக்கு கூட இந்த ஆர்ட் பென்சில் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஒன்று இந்த மாதிரி வாங்க போறேன். கமான் நான்சி, நான் உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். அடுத்தது ஆக்சுவலி பண்டிக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பைடர்மேன் பென்சில் பாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்களா? என்னது, இதே டிசைன்ல ஸ்பைடர்மேன் போட்ட மாதிரி கூட இருக்கா? சூப்பர்ப்பா. வாவ், ஆமா, அதே மாதிரி இருக்கு. அதே 42 பீசஸ் அதே மாதிரி இருக்கே. ரொம்ப தேங்க்ஸ் லில்லி. இது எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட கேட்டு நான் வாங்கி கொடுத்துறேன். கமான் பண்டி, இது 250 ருபீஸ் தான் ஆச்சு. எனக்கு இதுக்கு நீ மணி எல்லாம் பே பண்ண தேவையில்லை. நம்ம 4 பேரும் சேர்ந்து ஆர்ட் ப்ராஜெக்ட்ல எப்படியாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா போதும். ஏய் நான்சி, பாத்தியா? இது எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிறதுக்கு வெறும் 250 ருபீஸ் தானாமாப்பா. இதெல்லாம் தனித்தனியா வாங்கினா தனித்தனியா ஒவ்வொரு பாக்ஸ்குள்ள போட்டு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் கீழேயும் விழுகாது. நீட்டா கரெக்டா பேக்குள்ள வச்சுக்கலாம். சூப்பரா இருக்குப்பா. எனக்கு பண்டி அண்ணா, உங்களுக்கு மட்டுமா ஸ்பைடர்மேன் பிடிக்கும்? உங்களை விட எனக்கு தானே ஸ்பைடர்மேன் பிடிக்கும். லில்லி அக்கா, பாத்தீங்களா? பண்டி அண்ணாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கெல்லாம் வாங்கிட்டு வரல. எனக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. கமான் சிண்டு, உனக்கு வாங்காம வருவேனா? உனக்கு ஸ்பைடர்மேன் விட மிக்கி மவுஸ் தானே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உனக்கு இதே மாதிரி மிக்கி மவுஸ் டிசைன் போட்ட மாதிரி வாங்கியிருக்கேன். இங்க பாத்தியா? ஹை சிண்டு. ஆமா சிண்டு, லில்லி உனக்கு மிக்கி மவுஸ் டிசைன்ல வாங்கியிருக்கா. உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா சிண்டுக்கு தான் உடம்பு சரியில்லையே, அதனால நாளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு வர மாட்டான். ஒண்ணு பண்ணலாம், நம்ம இதை எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே தானே சிண்டு? நான்சி அக்கா, நீங்க முதல்ல அதை ஓபன் பண்ணி காமிங்கக்கா. அதே மாதிரி தான் இருக்கா இல்ல ஏதாவது வித்தியாசமா இருக்கான்னு நான் பாக்குறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு லில்லி அக்கா. எனக்கு மிக்கி மவுஸ், மின்னி மவுஸ் கூட ரொம்ப பிடிக்கும். பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இருடா சிண்டு, நானே ஓபன் பண்றேன். 42 பீசஸ் அதான் ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்கே. எல்லாத்துக்குமே இந்த பாக்ஸில் 42 பீசஸ் இருக்குண்டா. வாட்டர் கலர்ஸ் இருக்கு, ஆயில் பேஸ்டல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த வாட்டர் கலர் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு பாருங்களேன். ஏதோ ஒரு 1 ரூபி காயின் மாதிரி இருக்கு. அப்புறம் ஸ்கெட்ச் இருக்கு, அதுக்கப்புறம் ஷார்ப்னர், எரேசர் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, க்ளூ இருக்கு, அப்புறம் வந்து ஒரு ப்ரஷ் இருக்கு குட்டியா. நான்சி, நீ வெயிட் பண்ணு, இந்த ஸ்கெட்ச்ல ஒன்னு எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லாதான் இருக்கும் போல இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. கண்டிப்பா நமக்கு ஒரு வருஷத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு.
டே சிண்டு சரிடா, நாங்க எங்களுடைய ஆர்ட் ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாயந்தரம் வந்து உங்ககிட்ட கொடுத்துறோம், ஓகேவா? கமான் கைஸ், என்னோட ப்ராஜெக்ட்டை எப்போ நான் காமிக்கிறது? இது எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதை நான் காமிப்பேன்ல. ஏ ரோஸ், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண. லில்லி எனக்காக இந்த ஹலோ கிட்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கா, அதை மட்டும் நான் பாத்துக்கிறேன். ஏ லில்லி சூப்பரா இருக்குப்பா, யூனிகார்ன் மாதிரி இந்த ஹலோ கிட்டி கூட ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த பக்கம் பிங்க் கலர்ல இருக்கு, ரைட் சைடுல ரெட் கலர்ல இருக்கு. இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நான்சி, இது நம்ம 4 பேரும் நாளைக்கு தனித்தனியா யூஸ் பண்றதுனா ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே நான்சி யூஸ் பண்ண போறோம். அதுவும் கரெக்ட் தான் பண்டி, 4 பாக்ஸ் எடுத்துட்டு போலாம், தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்துடலாம். சூப்பரா இருக்குப்பா, ரொம்ப தேங்க்ஸ். எங்க அம்மா கிட்ட கேட்டு நான் உனக்கு 250 rupees ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நான்சி இங்க பாரு, இந்த வாட்டர் கலர் காமிக்கிறேன் பாரு, இது ஒண்ணு கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பா வந்து முடியற அளவுக்கு வந்துரும். அதனால ஒரே ஒரு பாக்ஸே நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா போதும். 4 பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல. யாரோடது எடுத்துட்டு போலான்னு சொல்லுங்க, அதையே எடுத்துட்டு போலாம். டே சிண்டு, பேசாம உன்னோடது எடுத்துட்டு போட்டுமாடா, நீ தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டியே. பண்டி அண்ணா, என்னோடது எடுத்துட்டு போய் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடாதீங்கண்ணா. நீங்க தான் 3 வச்சிருக்கீங்கல்ல, உங்க 3 பேத்துல ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போங்கண்ணா. எஸ் பண்டி, நம்ம 3 பேர்த்தோடது ஒண்ணுல எடுத்துட்டு போலாம். என்னோட யூனிகார்ன் வேணா எடுத்துட்டு போலாம், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. டேய் சிண்டு, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன்டா, உன்னால தான் எதுவும் பண்ண முடியாதுல்ல, நான் வேணா உட்காந்து பண்றேன்டா, நீ சொல்லு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. அந்த பென்சில் பாக்ஸை வச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆர்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ராகுல், அந்த பென்சில் பாக்ஸை நான் ரொம்ப புதுசாவே வச்சுக்க போறேன். ஓகே கைஸ், எவ்வளவு நேரம் இந்த பென்சில் பாக்ஸே பார்த்துட்டு இருப்பீங்க? என்னோட சயின்ஸ் ப்ராஜெக்ட்டை நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரிசர்ச் பத்தி தான் ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. இங்க பாருங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்களா? ஏ ரோஸ், இது சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ் தானே, சூப்பரா இருக்கும். ஏ சூப்பரா பண்ணிருக்காப்பா. நான்சி அங்க பாரு ரோஸ் எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கான்னு. ஆமா ரோஸ், இது ரொட்டேட் ஆகுமா? ஏய் சூப்பரா பண்ணிருக்கப்பா, மேம் கேட்ட மாதிரியே பண்ணிட்டியே. இரு இதை நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஆமா, இது நல்லா ரொட்டேட் ஆகுது. இப்படி வச்சா சோலார் எக்லிப்ஸ், இப்படி வச்சா லூனார் எக்லிப்ஸா? சூப்பரா இருக்குப்பா. மேம் வந்து ஸ்பேஸை வச்சு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டா பண்ண சொன்னாங்க. ஆனா ரோஸ் எவ்வளவு புத்திசாலித்தனமா டிஃப்ரெண்டா யோசிச்சு பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? எங்க டீம் கூட ஒண்ணு பண்ணிருக்கோம் ரோஸ், இதை நீ காமிச்சு முடி. நானும் பண்டியும் என்ன பண்ணிருக்கோன்னு சொல்லி போய் எடுத்துட்டு வந்து காமி. நீ போய் எடுத்துட்டு வா நான்சி, நான் முடிச்சிட்டேன். உன்னோட ப்ராஜெக்ட் அளவுக்கு இருக்காது, எங்களோட ப்ராஜெக்ட் சுமாராக தான் இருக்கும். யாரும் பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது சரியா? அதை நாங்கள் நைட்டோட நைட்டாக முடிச்சு பண்டி வீட்டில் தான் வச்சிருக்கோம். நீங்கள் எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். பண்டி நீ இங்கே இரு பண்டி, நானே எடுத்துட்டு வந்துடுறேன். ரோஸ், நாங்களும் பேசாம இந்த மாதிரி ஏதாவது புத்திசாலித்தனமா யோசிச்சு பண்ணிருக்கலாம். நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு பாரு நீயே. எங்களுக்கு கூட சோலார் சிஸ்டம் தான் தீமா கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்டோன் எடுத்து அதுல இந்த மாதிரி நாங்க பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். மேல ஸ்கை மாதிரி பண்ணிருக்கோம், பார்த்தா தெரியுதாப்பா? வாவ், உண்மையாவே இது ஒரு ஸ்டோன் ஆர்ட் மாதிரி இருக்கே. ஒரு நார்மலான ஸ்டோனை எடுத்து அதுக்கு ஃபுல்லா பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல வந்து ஸ்கை மாதிரி பெயிண்ட் பண்ணிருக்கீங்க கைஸ். இதுல ஸ்டார் மூன் எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது பாக்குறதுக்கு உண்மையாவே ஒரு ஸ்கை மாதிரி இருக்கு. இதை இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உண்மையாவே இது சூப்பரா இருக்கு நான்சி. ஏ நான்சி பாத்தியா, நீ தான் ஏதோ தேவையில்லாம பயப்படுத்திட்டு இருக்க. இங்க பாருங்கப்பா, நாங்க இன்னும் 2 ஸ்டோன்ல கூட பண்ணிருக்கோம். இதுலயும் அதே தான் பண்ணிருக்கோம். இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்டோன் எடுத்து பெயிண்ட் பண்ணி அதுல ஸ்கை மாதிரி நல்லா பெயிண்டிங் பண்ணி அதுக்கப்புறமா சன் மூன் எல்லாமே, சாரி மூன் ஸ்டார் எல்லாமே வரைஞ்சிருக்கோம். இது பாத்தீங்களா எர்த் எல்லாம் கூட வரைஞ்சிருக்கோம். இங்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. மை காட், உண்மையாவே உங்களுடைய ப்ராஜெக்ட் ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கு நான்சி. சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய ப்ராஜெக்ட்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். நான் நைட்டோட நைட்டா இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணினது வேஸ்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க ப்ராஜெக்ட்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண போகுது. உன்னோட ப்ராஜெக்ட் பாக்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ரோஸ். ஆனா உன்னோட ப்ராஜெக்ட் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு உன்னோட சயின்ஸ் ப்ராஜெக்ட்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணும். நீ வேணா பாத்துட்டே இரு. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் கிளாசிக் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம இமீடியட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், பை.